அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல் அஞ்சரைப்பட்டி 2.2. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் மந்தி தான். எப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மந்தி மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் என்னென்னா மல்லி, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ் தான். மல்லி 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், அந்த ஜாதிக்காய், பாக்கி எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அதை கூட சேர்ந்து சோம்பு அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த அரோமா ஃப்ளேவர் நல்லா வெளில வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரௌனிஷாகவும் மாறி இருக்கும். ஸோ இந்த டைமில் நல்லா ஆற வச்சு இதை நல்லா ஃபைன் ஒரு பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மந்தி மசாலா ரெடி. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். எல்லா ஸ்பைசஸ்லேயும் ஒன்று ஆட் பண்ணால் போதுமானது. இதுக்கு ரொம்ப மசாலாஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம அரைச்ச அந்த மந்தி மசாலா தான் ஃப்ளேவரே கொடுக்க போகுது. ஆனியன் ஒரு ஆனியன், பெரிய பல்லாரி அந்தமாரி இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 2 ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிப்போம். தேவைங்கிறவங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் மந்தி மசாலா போட்டு தான் ஆக்குறேன் அப்படின்னு ஃபுல் அரேபியன் ஸ்டைலில் வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா ஆட் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்சது அதையும் கூட நல்லா சாட்டே பண்ணிடலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் மந்தி மசாலா செஞ்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரை லெமன் மந்திக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறது ட்ரை லெமன் தான். அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சிக்கன் 2 தை பீஸஸும் அப்புறம் ப்ரெஸ்ட் பீஸும் வாங்கி இருந்துச்சு. அதை அந்த தண்ணியில் வாட்டரில் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு 50% அளவுக்கு வெந்தால் போதும். இதோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் அந்த தண்ணியில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்டான ஒரு சிக்கன் மந்தியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டே. ஸோ 50% வேக வச்சு ஓப்பன் பண்ண அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸ்லாம் எடுத்துட போகிறோம். இதுக்கு மெயினாக மந்திக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த இதெல்லாம் சாப்பிடும். அந்த ரெட் சட்னி, மென் சட்னி அதெல்லாம் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் இப்போ ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மயோனைஸ் எப்படி பண்ணுறது அது எல்லாமே தனி வீடியோஸாக உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் அப்டேட்டடாக இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சைடில் ஏதாவது சவுண்ட் கிடச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிக்கன் ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மந்தி மசாலா எடுத்திருக்கோம். அது கூட சேர்த்து தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், லெமன் 1 லெமன் எடுத்துருக்கு. அதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து ஆயில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதை
மசாலா வந்து ரெடி. இப்போ சிக்கனில் இது பண்ணுறதுக்கு க்ரில் எல்லாமே நம்ம வந்து சிக்கன் வந்து அந்த ஃப்ளேவர்டாக பண்ணலாம். அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கனை வந்து நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் நைஃபால் கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மசாலாஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கும். எல்லாத்தையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதை ஒரு 1/2 hour போதும். இதை நல்லா மேரினேட் பண்ணி இன்னும் நல்லா ஃப்ளேவர்டாக வேணும் 1 hour கூட இதை மேரினேட் பண்ணலாம். ஒரு 1/2 hour அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் இருக்குது ரைஸு. ரைஸ் குக்கர்லேயும் போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும்ட்டு இப்போ நமக்கு வந்து சிக்கன் மேரினேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் ஆயில் நல்லா ஊற்றி பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கனை வந்து பொரிச்சிக்க வேண்டியதுதான். டபுள் சைடு நல்லா பொரிச்சிக்கணும். இப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அது ரைஸ் குக்கரில் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இந்த ரைஸ் மேலே நல்லா வச்சிடலாம். வச்சுட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணதை வச்சுட்டு கறி பீசஸ் கறி வந்து ஒரு 2 பீஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக கீயை ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டு மூடிட போகிறோம் இதில் சென்டரில் வச்சு. ஸோ இப்படி தான் நல்லா ஹீட் பண்ணியாச்சு பாருங்கள் அந்த கறி துண்டை. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கீ வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கீ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து வந்துடும். ஸோ மந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பீஸ் அண்ட் ரைஸ், அது கூட மயனஸ் எல்லாமே ஹோம்மேடு தான். மயனஸ்லாம் க்ரீன் சட்னி, ரெட் சட்னி எல்லாமே வீட்டில் செஞ்சது. அந்த ரெசிபிலாம் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேலட் ஆல்சோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து அப்டேட்டடாக வரும் அடுத்தடுத்த வீடியோஸில். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.